ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அயற்சொல். அயற்சொல், தமிழ்ச்சொல். அயற்சொல்லேருந்து நம்ம தமிழ்ச்சொல்லை வந்து பார்க்க போகிறோம். அதாச்சும் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியும் சரி, அதுக்கப்புறமும் சரி, நம்ம யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க நம்ம இந்தியாவுக்குள்ளே, ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள், முகலாயர்கள், இவங்க எல்லாருமே வந்து உருது பேசுகிறவங்க. அதாச்சும் உருது, அரபு மொழி, ஆங்கிலம் எல்லாம் மிக்ஸ்டாகி தான் நம்ம வந்து இந்தியாவில் வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் இங்கே வந்து இருக்காங்க. இருந்திருக்காங்க. அந்த லாங்குவேஜ் எல்லாம் நம்மளும் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். இப்போ யாருமே வந்து தூய தமிழ் பேசுகிறோமா அப்படின்னா கிடையாது. ஆங்கிலம் கலந்து பேசுகிறோம். சில வார்த்தைகள் நமக்கே தெரியாது. அது தெலுங்கு மொழி வார்த்தைன்னு சொல்லி அது தமிழ் நினச்சி நம்ம இன்னுமே பேசிகிட்டு இருக்கோம். போர்ச்சுகீசிய வார்த்தைகளும் இன்னும் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கோம். தூய தமிழ் நம்ம வந்து கற்றுக்கணுங்கிறதுக்காக இந்த டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம இதே வந்து டஃப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம வந்து ஈஸியாக வந்து 2 வீடியோவாக பார்க்கலாம். பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லி மொத்தமாக அதாச்சும் இருக்க என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது மொத்தமாக கவர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், நகல். நகல் அப்படின்னா படி. படி எடுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் நகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். வக்கீல் அப்படின்னா வழக்கறிஞர். ஜாமீன் அப்படின்னா பிணை. ஓகேங்களா? தாலுக்கா, இதுக்கு தமிழ்ச்சொல் என்ன? வட்டம் அப்படின்றது வரும். கச்சேரி அப்படின்றதுக்கு அலுவலகம், அப்படி இல்லைன்னா இசை விருந்து. இது 2 வந்து ஆப்ஷனில் எது இருக்குன்னு பார்த்து அது போடுங்க. ஓகேங்களா? சிப்பந்தி அப்படின்னா பணியாளர். சிப்பந்தினா பணியாளர். கிஸ்தி அப்படின்னா இறை வரி. அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்களே கிஸ்தி, எனக்கு வரி கட்டினியா, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். கட்டபொம்மன் வந்து நான் ஆங்கிலேயரை பார்த்து இந்த மாதிரி பேசியிருப்பார். நீ என்ன நாட்டு நட்டாயா, களை பறித்தாயா, அல்லது என் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, எதற்கு நான் கொடுக்க வேண்டும் உனக்கு கிஸ்தி அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் இல்லையா. கிஸ்தி அப்படின்னா இறை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இறை அப்படி இல்லைன்னா வரி, ரெண்டுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் ஆப்ஷனில் டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஜன்னல். ஜன்னல்னா காலதர், சாளரம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. ஜன்னல் அப்படின்றது வேறு மொழி வார்த்தை. நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் வந்து காலதர் அப்படின்றது தமிழ் வார்த்தை. அப்படி இல்லை காலதர் அப்படின்னா சாளரம். இது 2த்தில் எது இருக்கோ அது போடுங்க. மேசை அப்படின்னா நிகண்டு, பீடம், எழுத்து மேசை. இந்த 3 இருக்குது. ஓகேவா? மேசை அப்படின்னா நிகண்டு, பீடம், எழுத்து மேசை, இந்த 3. நெக்ஸ்ட்டு சாவி அப்படின்னா திறவுகோல். இது நமக்கு தெரியும் நிறைய பேருக்கு. அலமாரி அப்படின்னா நெடுப்பேழை. ஓகேவா? அலமாரி அப்படின்னா என்ன? நெடுப்பேழை. ஓகேவா? வாலி அப்படின்னா முகவை. முகவை தான் வாலி. வாலின்னு நம்ம சொல்கிறோம். பாதிரியார் அப்படின்னா சமய குரு. சமய குருவை தான் நம்ம பாதிரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரொட்டி அப்படின்றது ஆங்கில வார்த்தையாக இருக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் வெதுப்பி. ஆன்சர் வந்து வெதுப்பி. ஓகேவா? ரொட்டி அப்படின்னா வெதுப்பி. பார்த்துக்கோங்க தமிழில் எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. துப்பாக்கி அப்படின்னா சுடுகலன். ஓகே, துப்பாக்கினா சுடுகலன். இனாம் அப்படின்னா ஃப்ரீ, அதான் வந்து நன்கொடை. அப்புறம் பரிசில் அப்படின்ட்டு எது ஆப்ஷன் இருக்கோ அது போடலாம். அப்புறம் கைதி அப்படின்னா சிறையாளி. இது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். பஸ் பேருந்து தெரியும். ரயில்னா தொடர்வண்டி, இதுவும் தெரியும் நமக்கு. சைக்கிள் மிதிவண்டி. டிக்கெட்டு பயணச்சீட்டு, இதுவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பல பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? தெரியலனாலும் பார்த்துக்கோங்க, நான் அதையும் சொல்லிட்டு தான் வரேன். தெரியல அதாச்சும் தெரியாத கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி கொடுத்து சொல்கிறேன். தெரிஞ்சதை அப்படியே சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். போலீஸ் அப்படின்னா காவலர். ஆஸ்பத்திரி அப்படின்னா மருத்துவமனை தெரியும். காப்பி அப்படின்னா குழம்பி. ஓகே, பார்த்துக்கோங்க, குழம்பி. டீ அப்படின்னா தேநீர். கார் அப்படின்னா மகிழுந்து. கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். கால்குலேட்டர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, கால்குலேட்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கால்குலேட்டருக்கு பேர் கணிப்பான். ஓகே, கணிப்பான். நெக்ஸ்ட் டைம் கால்குலேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மேக்ஸ் டைமில், மேக்ஸ் பீரியடில் அப்படின்னா கணிப்பான் அப்படின்ட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு அது மைண்டில் ஞாபகம் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெலிஃபோன் அப்படின்னா தொலைபேசி. நம்ம தொலைபேசியில் தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் போன ஜென்ரேஷன்லாம் வந்து நம்ம அம்மாக்கள் அந்த டைம்லலாம் தொலைபேசி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ யாருமே தொலைபேசி யூஸ் பண்ணுறது கிடையாது மீன்ஸ் ஆஃபீஸில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஏதாச்சும் காலேஜ், ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் அவங்க அதாச்சும் ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? யார் வீட்லேயுமே டெலிஃபோன்றது இப்போ கிடையாது. அதாச்சும் தொலைபேசி கிடையாது. டைப்ரைட்டர் அப்படின்னா தட்டச்சு
பொறி, இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ரேடியோ வானொலி, டெலிவிஷன் தொலைக்காட்சி, சினிமா திரைப்படம், பேங்க் வங்கி, போஸ்ட் ஆஃபீஸ் தபால் நிலையம், அஞ்சலகம், இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் போடலாம். ஸ்கூல்னா பள்ளி, நமக்கு காலேஜ் கல்லூரி, யூனிவர்சிட்டி அப்படின்னா பல்கலைக்கழகம், சர்டிஃபிகேட் அப்படின்னா சான்றிதழ். இது நமக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள். நோட்டு புத்தகம், குறிப்பேடு, குறிப்பேடு ஓகேவா. நோட் புக் அப்படின்னா என்ன, குறிப்பேடு. நோட்டீஸ் அறிவிப்பு சீட்டு, ஓகே. லைப்ரரி நூலகம், இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பேன் ஃபேன் தான் பேன் கொடுத்துருக்காங்க. ஃபேன் அதனால் மின் விசிறி. பேன்னொடனே தலையில் இருக்க பென் நானே நினச்சிட்டேன் படிக்கும்போது. சாரி, அப்படி கிடையாது. ஃபேனு தான் பேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன்னா மின் விசிறி நமக்கு தெரியும். லைட் அப்படின்னா மின் விளக்கு. ஸ்விட்ச்னா மின் விசை மாற்றி. ஸ்விட்ச் அப்படின்னு இருந்துச்சுன்னா மின் விசை மாற்றி, ஏன்னா மாற்று இல்லையா, ஆன் ஆஃப், அதான் மின் விசை மாற்றி. லிஃப்ட் மின் தூக்கி. எக்ஸலேட்டர் மின் படிக்கட்டு. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். மின் படிக்கட்டு அதாச்சும் நம்ம இந்த பெரிய பெரிய மால்லாம் போகும்போது அந்த ஸ்டெப்ஸில் ஏறி நின்னோம்னா அது போகுது இல்லையா, அதான் மின் படிக்கட்டு. எக்ஸ்லேட்டர். பெட்ரோல் கல் நெய் பார்த்துக்கோங்க. பெட்ரோல்னா நம்ம பெட்ரோல்ன்ட்டு தமிழ் மாதிரியே தான் பெட்ரோல்னு தான் எழுதுகிறோம், ஆனால் வந்து கல் நெய். என்ன, கல் நெய். பெட்ரோல்னோடனே நமக்கு இனிமேல் மைண்டில் என்ன வரணும், நெய் தான் ஞாபகம் வரணும், அதுவும் கல் நெய். ஓகேவா. டீசல் அப்படின்னா எண்ணெய் எரிபொருள். டீசல்னா எண்ணெய் எரிபொருள். பிஸ்கட் அப்படின்னா மாச்சில் அப்படி கொடுத்துருக்காங்க. பிஸ்கெட் அப்படின்னா மாச்சில். இது வந்து நீங்கள் தைரியமாக படிக்கலாம், ஏன்னா இது டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஸ்டடி மெட்டீரியல். ஸோ எது என்னமா இருக்குமோ அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். பிஸ்கட்னா மேட்சில். நெக்ஸ்ட் டைம் நம்ம பிஸ்கெட் வாங்கும்போது மாச்சில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் போல். சாக்லேட் அப்படின்னா மிட்டாய் இனிப்பு. சாக்லேட்னா மிட்டாய் இனிப்பு. ஐஸ்கிரீம் அப்படின்னா பனிக்கூழ். சோடா உவர் நீர். சோடானா என்ன, உவர் நீர். ஓகே. ரப்பர் அப்படின்னா அழிப்பான். பென்சில் கரிக்கோல். பென்சில்னா என்ன, கருப்பாக தான் இருக்குது பென்சில் எழுதும் போது, கரிக்கோல். ஸ்டாம்ப்பு அஞ்சல் தலை, இது நமக்கு தெரியும். பேக்கெட் அப்படின்னா சட்டை பை பேக்கெட்டு. சட்டை அப்படின்னா மெய்ப்பு, அப்படி இல்லைன்னா அங்கியில் ஒரு வகை. சட்டைன்னா நம்ம என்ன, ஷர்ட்டு சட்டையே தமிழ் தான் நினச்சிட்ருக்கோம், ஆனால் சட்டைக்கு ஒரு வார்த்தை இருக்குது தமிழில், மெய்ப்பு. என்னது, மெய்ப்பு. அங்கியில் ஒரு வகை. இது ரெண்டுத்தில் எது ஆப்ஷன் இருக்கோ அது போடுங்க. பேண்ட் அப்படின்னா கால் சட்டை. டிராக்டர் அப்படின்னா உழுவை. ஓகேவா. பிளாட்ஃபார்ம் நடைமேடை, இது நமக்கு தெரியும். விசா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, கடந்து போகிறோம், பாஸ் பண்ணி போகிறோம், கடவுச்சீட்டு. ஓகேவா. ஏர்போர்ட் விமான நிலையம். செக் அப்படின்னா காசோலை. டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை. இன்சூரன்ஸ் அப்படின்னா காப்பீடு. அக்கவுண்ட் கணக்கு. கேஷ் ரொக்கம் அப்படின்னா ரோக்கம், எது இருந்தாலும் ஓகே, கரெக்டு. லோன் அப்படின்னா கடன். கமிஷன் அப்படின்னா தரகு. அதாச்சும் நடுவில் நம்ம கமிஷன் யாரோ வாங்குறாங்க அப்படின்ட்டு தரகர் தான் வாங்குவாங்க, அப்போ தரகு. கமிஷன்னா தரகு. ஜில்லா அப்படின்னா மாவட்டம். தாலுக்கானா வட்டம். கிராமம் அப்படின்னா சிற்றூர். வடச்சொல் அல்லாத போது சிற்றூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கிராமம்னா சிற்றூர் பார்த்துக்கோங்க. கிராமமே தமிழ் கிடையாது அப்படின்றாங்க. கிராமம் அப்படின்னா சிற்றூர். ஓகேவா. பஜார் அப்படின்னா அங்காடி, அப்படின்னா கடை வீதி. அங்காடி தமிழ் வார்த்தை, அப்படி இல்லை அங்காடி இல்லை ஆப்ஷனில் அப்படின்னா கடை வீதி ஆன்சர். ஓகேவா. பேட்டை அப்படின்னா புறநகர். பேட்டை அப்படின்னா என்ன, புறநகர். ரஸ்தா அப்படின்னா சாலை. ரஸ்தான்றது இந்தி வார்த்தை. ரஸ்தானா அதான் வழி சாலை சொல்கிறல, அது இந்தி வார்த்தை. ஓகேவா. மேயர் அப்படின்னா மாநகராட்சி தலைவர். மேயர்னா மாநகராட்சி தலைவர். கவுன்சிலர் மன்ற உறுப்பினர். கவுன்சிலர்னா மன்ற உறுப்பினர். கமிஷனர். ஓகே. கமிஷனர்னா ஆணையர், அது தமிழில் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கலெக்டர்னா மாவட்ட ஆட்சியர், நமக்கு தெரியும். தாசில்தார்னா வட்டாட்சியர் அப்படின்றதும் நமக்கு தெரியும். விஏஓ அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. நோட்டரி அப்படின்னா சான்றுரைஞர். ஓகே. நோட்டரி அப்படின்னா சான்றுரைஞர். நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நோட்டரினா என்ன, சான்றுரைஞர். கோர்ட் நீதிமன்றம். ஜட்ஜ் நீதிபதி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள். அரெஸ்ட் கைது. வாரண்ட் பிடியாணை.
விட்னஸ் சாட்சி, கேஸ் கேஸ் இல்லை சாரிப்பா, கேஸு. இது வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா, இது சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, நமக்கு வந்து நம்ம அதிலே பழகிட்டோம் இங்கிலீஷ்லேயே பேசி பேசி. ஸோ அதனால் நமக்கு அந்த வார்த்தை வருது. இது கேஸு, ஓகேவா? கே இஸ் கேஸு. ஸோ கேஸ்னால் வழக்கு. கம்பெனி அப்படின்னா நிறுவனம், ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஃபேக்ட்ரி அப்படின்னா தொழிற்சாலை, இதுவும் ஓரளவுக்கு தெரியும். ஆஃபீஸ் அலுவலகம். ஸ்டாப் பணியாளர், ஸ்டாஃப், அதாச்சும் ஸ்டாஃப் சொல்கிறோம்ல, ஸ்டாஃப்னா பணியாளர். மேனேஜர் அப்படின்னா மேலாளர். டைரக்டர் அப்படின்னா இயக்குனர். படம் டைரக்டர் சொல்கிறோம் இல்லையா, அது இயக்குனர். மேனேஜர்னா என்ன பார்த்துக்கோங்க, மேலாளர், ஓகேவா? மேனேஜர் மேலாளர், சரிங்களா? செக்ரட்டரி அப்படின்னா செயலாளர். செக்ரட்டரினா செயலாளர். பிரசிடெண்ட் அப்படின்னா தலைவர். மெம்பர் அப்படின்னா உறுப்பினர். மீட்டிங் அப்படின்னா என்ன, கூட்டம். அஜெண்டா நிகழ்ச்சி நிரல். அஜெண்டா இன்றைக்கி என்னப்பா அஜெண்டா, இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது, இன்றைக்கி என்ன அஜெண்டா அப்படின்றல, அஜெண்டானா என்னென்னா நிகழ்ச்சி நிரல். ஓகே. மினிட்ஸ் அப்படின்னா கூட்டக்குறிப்பு. மினிட்ஸ் இது பார்த்துக்கோங்க, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. மினிட்ஸ்னால் கூட்டக்குறிப்பு. ரெக்கார்டு ஆவணம் அல்லது பதிவு. ஃபைல் அப்படின்னா என்ன, கோப்பு. ஃபார்ம் படிவம். ரிப்போர்ட் அப்படின்னா அறிக்கை. இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் உண்டு. லெட்டர் அப்படின்னா கடிதம். பார்சல் அப்படின்னா என்ன, பொதி. ஓகே, பார்சல் பார்த்துக்கோங்க, இது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. பார்சல் அப்படின்னா பொதி, டீக்கே, ஓகே. பார்சல் பொதி. கொரியர் அப்படின்னா விரைவு அஞ்சல். கொரியர் அப்படின்னா என்னது, விரைவு அஞ்சல், ஓகே. பார்க்கிங்னா வாகன நிறுத்தம். பெஞ்ச் அப்படின்னா நீண்ட இருக்கை, ஓகே, நீண்டு இருக்கும் இல்லையா, நீண்ட இருக்கை. டெஸ்க் அப்படின்னா மேசை. சாக் பீஸ் சுண்ணாம்பு கட்டி. இங்க் அப்படின்னா மை. பென் அப்படின்னா பேனா எழுதுகோல். கிளாஸ் அப்படின்னா வகுப்பு. பீரியட் பாடவேளை. எக்ஸாம் தேர்வு. ரிசல்ட்னா முடிவு. மார்க்னா மதிப்பெண். ரேங்க்னா தரம். ப்ரைஸ் அப்படின்னா பரிசு, ஓகே. ப்ரைஸ்னா பரிசு. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா விளையாட்டு. கேம்ஸ் ஆட்டங்கள். டீம் அணி. கேப்டன் அணித்தலைவர். கோச் பயிற்சியாளர். கிரவுண்ட் விளையாட்டு திடல். அம்பையர் நடுவர். விசில் ஒலிப்பானை அல்லது சீட்டி, ஓகேவா? விசில்னா என்னது, விசில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஒலிப்பானை அல்லது சீட்டி. பேட் அப்படின்னா மட்டை, இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது பார்க்குறோம். பால் அப்படின்னா பந்து. கோல் அப்படின்னா இலக்கு. சாம்பியன் வெற்றியாளர். மெடல் அப்படின்னா பதக்கம். டிராஃபி வெற்றி கிண்ணம். ஸ்டேடியம் அப்படின்னா விளையாட்டரங்கம். கமெண்ட்ரி நேர்முக வருணனை, ஓகே. நேர்முக வருணனை கமெண்ட்ரி, அதாச்சும் நமக்கு மைக்கில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அதுதான் கமெண்ட்ரி கொடுத்துட்ருக்காங்க. நேர்முக வருணனை. நியூஸ் செய்தி. மேகசின் இதழ். ஜேர்னல் அப்படின்னா நாளிதழ் அல்லது வார இதழ். எடிட்டர் அப்படின்னா பதிப்பாசிரியர் இல்லைன்னா ஆசிரியர். பப்ளிஷர் அப்படின்னா வெளியீட்டாளர். ப்ரெஸ் அச்சகம். அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம். போஸ்டர் சுவரொட்டி. பேனர் பதாகை. ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி. மைக் ஒலிவாங்கி. கேமரா ஒளிப்பட கருவி. ஃபோட்டோ ஒளிப்படம், ஓகேவா? வீடியோ காணொளி. ஆடியோனா ஒலி. ப்ளூடூத் ஊடலை பார்த்துக்கோங்க, ஊடலை. ப்ளூடூத்னா ஊடலை, ஓகே. வைஃபை அப்படின்னா அருகலை. ப்ளூடூத்னா ஊடலை, வைஃபைனா அருகலை. சாஃப்ட்வேர்னா மென்பொருள், இது தெரியும். ஹார்ட்வேர்னா வன்பொருள் தெரியும். கீபோர்ட்னா விசைப்பலகை தெரியும். மவுஸ் சுட்டி. மானிட்டர் திரையகம். மானிட்டர்னா திரையகம். சிபியு மையச் செயலகம். சிபியுனா மையச் செயலகம். பென்ட்ரைவ் விரலி. பென்ட்ரைவ்னா விரலி. லேப்டாப் மடிக்கணினி. டேப்லெட் அப்படின்னா கைக்கணினி, ஓகேவா? லேப்டாப்னா மடிக்கணினி, டேப்லெட்னா கைக்கணினி. ஸ்மார்ட் ஃபோன் திறன்பேசி. சிம் கார்டு சந்தாதாரர் அடையாள அட்டை. சார்ஜர், ஓகே. சார்ஜர் அப்படின்னா மின்னூட்டி பார்த்துக்கோங்க. சார்ஜர் அப்படின்னா என்னது, மின்னூட்டி, ஓகே. மின் ஊட்டி. பேட்ரி மின்கலம். நெட்வொர்க் அப்படின்னா வலைப்பின்னல். ஆன்லைன் இணைய வழி.
வெப்சைட்டு ஆன்லைன்னா இணைய வழி. ஓகே, வெப்சைட்னா இணையதளம். இமெயில்னா மின்னஞ்சல். வாட்ஸ்அப்னா புலனம். வாட்ஸ்அப்னா என்ன, டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, வாட்ஸ்அப் புலனம். ஃபேஸ்புக் முகநூல், இது தெரியும். யூடியூப் வலை ஒளி. யூடியூப் வலை ஒளி. இன்ஸ்டாகிராம் படவரி. இன்ஸ்டாகிராம்னா என்ன, படவரி. பார்த்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்துக்கோங்க, படவரி. ட்விட்டர் குறுஞ்செய்தி வலை. ட்விட்டர்னா குறுஞ்செய்தி வலை. பதிவு அப்படின்னா நுழைவுன்னு அர்த்தம். பதிவு லோக். பதிவு அப்படின்னா நுழைவு. பாஸ்வேர்டு கடவுச்சொல். சர்வர் அப்படின்னா வழங்கி. ப்ரௌசர் உலாவி. சர்ச் என்ஜின் தேடுபொறி. டவுன்லோட்னா பதிவிறக்கம். அப்லோடு பதிவேற்றம். ஷேர் அப்படின்னா பகிர்வு. லிங்க் அப்படின்னா இணைப்பு. ஆப்னா செயலி. டெக்னாலஜி தொழில்நுட்பம். சயின்ஸ் அறிவியல். இன்ஜினியரிங் பொறியியல். டாக்டர் மருத்துவர். நர்ஸ் செவிலியர். பேஷண்ட் நோயாளி. மெடிசன் மருந்து. இன்ஜெக்ஷன் ஊசி மருந்து. ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை. ஸ்கேன் அப்படின்னா வருடல். பார்த்துக்கோங்க, ஸ்கேன்னா வருடல். ஓகே. எக்ஸ்ரே ஊடுகதிர் படம். ஆம்புலன்ஸ் அவசர சிகிச்சை ஊர்தி. ஓகேவா? இது வரைக்கும் பார்ட் 1ல் பார்த்துருக்கோம். பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணி படிக்கட்டும். ஓகே, தேங்க்யூ.